இங்க ஒரு போலீஸ் எக்ஸாம் ஹால்ல கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோன்னே அங்க இருக்க எல்லா போலீஸுமே எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுல ஒருத்தர் மட்டும் துருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்ப யாருமே பார்க்காத நேரம் பார்த்து தன்னோட சாக்ஸுக்குள்ள கை விட்டு ஒரு பிட் பேப்பரையுமே எடுத்து எழுத ஆரம்பிப்பாரு. இப்ப இதே போல வராத தும்மல வர வச்சு தான் பாக்கெட்ல இருக்க கர்ச்சிப் எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளயுமே பிட் வச்சிருக்காரு. இப்ப அதை பார்த்துமே எழுத ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தன்னோட வாட்ச் கழட்டி வைப்பாரு. அதுக்கு பின்னாடி பார்த்தா பிட் எழுதிருக்காரு. இப்ப அதை பார்த்துமே எழுத ஆரம்பிக்கிறாரு. இப்படியே இவர் பிட் அடிச்சு எழுதிட்டு இருக்கும் போது அங்க திடீர்னு உயர் அதிகாரி ஒருத்தர் வந்துடுறாரு. அவருமே இவரை சுத்தி முத்தி நடந்துட்டு திடீர்னு அவரோட கர்ச்சிப் வாங்கி பாக்குறாரு. அதுக்குள்ள பார்த்தா பெட் இல்ல. என்னன்னு பார்த்தா அந்த போலீஸ் அந்த ரூமுக்குள்ள வரத பார்த்தோன்னே இவருமே அந்த கர்ச்சிப் எடுத்து தன்னோட முதுகுல சொருவிட்டு வேற ஒரு கர்ச்சிப் எடுத்து வைப்பாரு. அதுக்கப்புறம் அந்த வாட்சுமே தன்னோட கையில போட்டுட்டு ரொம்ப கேஷுவலா எக்ஸாம் எழுதுற மாதிரி எழுதுவாரு. இப்ப அந்த உயர் அதிகாரியுமே அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் தன்னோட விரல்ல கட்டி இருக்க பேண்டேஜ் லைட்டா கழட்டுறாரு. அதுக்குள்ள பார்த்தா பெட் எழுதிருக்காரு. அதுக்கப்புறம் தொப்பி திருப்பி போடுறாரு. அதுக்குள்ளயுமே பெட் எழுதிருக்காரு. இப்ப அதெல்லாம் பார்த்து இவருமே எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த ரிசல்ட்டுமே வந்துடும். அதுல பார்த்தா இவர் பாஸ் ஆயிருக்க மாட்டாரு. அதை பார்த்துட்டு இவருக்கு பிடிக்காத போலீஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனா அவங்க சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நீடிச்சிருக்காது. என்னன்னு பார்த்தா நியூஸ்ல 20 வருஷத்துக்கு மேல ஒர்க் பண்ண எல்லாத்துக்குமே டைரக்டா மேல் போஸ்ட்ல தரேன்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் அறிக்கை விட்டுருக்கும். அதனால இவருமே இப்ப இவருக்கு பிடிக்காத போலீஸ்க்கு முன்னாடி அந்த ஸ்டேஷனுக்கு மேலதிகாரி வருவாரு.